ஈரோட்டில் விஜய் நல்ல கூட்டம். கல்ட்டு ஜானகி சபைக்கு 50 கேண்டிடேட் கூட கிடையாது. செங்கோட்டை அண்ணன் அவங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டியை கொடுத்துட்டாரு. அறிவு குறைஞ்ச அரசியல் தலைவர்களுக்கு தெரியுது. அறிவு குறைஞ்ச அரசியல் தலைவர்களுக்கு எந்த ஊர்லயா பலம் நிரூபிக்காத ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறான். டெல்லி விஜய் எப்படி பார்க்க சார்? டெல்லி விஜய் ஒன்றும் பார்க்கல. ஒரு பக்கம் விஜய் அவர்களுடைய அரசியல் தாக்கம் பெரிய அளவில் இருக்கு. விஜய் இஷ்யூஸை பேசல, இந்த ஈரோட்டில் இஷ்யூஸை பேசுறாரு. இன்னைக்கு திருப்பரங்குன்ற மேட்டர்ல விஜய் அரசியல் வியாபாரி நான் தான் சொன்னேன். அதுல ஒரு கருத்து திமுக மாதிரி கருத்து சொன்னா இந்துக்கள் ஜனநாயகனை பார்க்க மாட்டான். அதுல பாஜக மாதிரி கருத்து சொன்னா முஸ்லீம்கள் ஜனநாயகனை பார்க்க மாட்டான். அரசியல் வியாபாரி சினிமா வியாபாரிக்கு முஸ்லீமும் படம் பார்க்கணும், இந்துக்களும் படம் பார்க்கணும். ஸோ அதுல கருத்து இல்லாம கந்தசாமி ஆட்டு. விஜய் எப்படி பார்க்குறீங்க சார்? ஈரோட்டில் விஜய் நல்ல கூட்டம். எம்ஜிஆர் புகழை ஜெயலலிதா கெடுக்கிறாங்கன்னு எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி வைக்காமல் ஜே ஃபிலிம் சிட்டி வச்சாங்கிறதுல ஜானகியெல்லாம் எதிராக போனாங்க. அதே ஜானகியடி ஓட்ட ஐயா கேப்டன் விஜயகாந்த் ஜெயலலிதாவையும் பலையனப்படுத்தி ஜெயலலிதா கூட்டணி கட்சிகள் மதிமுக விசிகா பலையனப்படுத்தி எடுத்த மாதிரி செங்கோட்டையனை முன்னிறுத்தி ஜனநாயகம் படத்துக்கு எம்ஜிஆரை வச்சு வசூலை ஏற்றதுக்கும் அரசியலில் எம்ஜிஆரை வச்சு வாக்கு வங்கியை உயர்த்ததுக்கும் அதிமுக எடப்பாடியும் பலையனப்படுத்தி அத்திக்கடவு அவினாசியில் எம்ஜிஆர் புகழை கெடுக்க பார்த்தாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை கெடுக்க பார்த்தார் எடப்பாடின்னு செங்கோட்டையன் கொடுத்த குரலின் விளைவாட்டு அதை வச்சுக்கிட்டு குறிப்பாக அதிமுக கூட்டணியில் பாஜக தேமுதிக இந்த தொகுதிகளில் எம்ஜிஆர் அபிமானிகள் வாக்கை ஜெயலலிதா அபிமானி வாக்கை எடுத்து கேப்டன் விஜயகாந்த் இந்த கட்சிகளுக்கு 2006 செய்ததை செங்கோட்டை மூலமாக விஜய் தெளிவாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்ஜிஆர் புகழ் பாடி அந்த போட்டி அதிமுக பாட்டு தன் கட்சியை நிலைநாட்டுவார். செங்கோட்டையனை தொடர்ந்து அதிமுக அதிருப்தியாளர்கள் இன்னும் பலர் விஜய்கிட்ட போகலாம். இப்போ இந்த டெல்லி பத்திரிகையாளர்கள் பேசுறத பார்த்தீங்களா சார்? விஜய் கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ விஜய் தனிச்சு நிற்கிறதே எங்களுக்கு லாபம்னு சொல்கிறாங்களே. அது சும்மா சசிகலா விஷயத்திலே என்கிட்ட தோற்றி ஓடினவங்க. ராஜகோபாலை நான் மதிக்கிறேன். அந்த ஆள் பெரியவன் தான். நீ தான் ஜெயித்துட்ட தம்பின்னு எனக்கு தம்பி நாகராஜ் சொல்லி ஃபோன் பண்ணாப்புல. உங்கள் ஆசீர்வாதம் வேணையா, நீங்கள் பெரியவங்க, நம்ம கருத்தெல்லாம் ஒன்று தான். அந்த சசிகலா விஷயத்தில் மாடுபட்டோம். நீங்களும் மோடி ஆள் தான், நானும் மோடி ஆள் தான், 90% ஒன்று தான். என்றைக்கும் எனக்கு என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு தம்பின்னு ஆசீர்வாதம் பண்ணார் டெல்லி ஐயா ராஜகோபாலன். பாண்டே போன்றவங்களுக்கெல்லாம் வயிறு எரியுது, பக்குன்னு எரியுது, ஒத்துக்க முடியல. மீண்டும் நம்ம சொல்கிறது கரெக்டாக போகுதுங்க போது வயிற்றுச்சலில் அவங்க வேண்டாம் விட்டுருங்க. சரி, விஜய் அவருடைய பேச்சு, செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட விஜய் கட்சிக்குள்ளார ஒரு பெரிய ஆளுமையாக மாறிட்டாரா சார்? செங்கோட்டையனை வச்சு தான் விஜய்க்கு மினிமம் கேரண்டி கிடைக்கும், அல்லது பிளாப் ஆயிரும். அவர் கல்ட்டுன்னு இவன் சொன்னால் கேண்டிடேட்டே போட முடியாது. கேண்டிடேட்டே போடாமல் என்னையா கல்ட்டு? சரத்குமாருக்கும் நல்ல கேண்டிடேட் கிடைக்கல திருமங்கலத்தில். உண்மையிலே என் பேச்சை கேட்டு இருந்தாருன்னா நான் வேண்டாம், அது என்னத்துக்கு இப்போ அதிலிருந்து இப்போ காப்பி அடிப்பான். காப்பி மன்னன் ஜான் ஆரோக்கியசாமி வேண்டாம், அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். கல்ட்டு ஜானகி சபைக்கு 50 கேண்டிடேட் கூட கிடையாது. செங்கோட்டை அண்ணன் அவங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டியை கொடுத்துட்டாரு. சினிமாவில் ரெக்கார்ட் டான்ஸ் வைக்கிறதும் ஸ்டண்ட் வைக்கிறதும் வசூலுக்கு மினிமம் கேரண்டி தான். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை போல சொல்லி செங்கோட்டை அண்ணன் போட்டி அதிமுகவை இவர் தாவேக்கா நடத்துறது மினிமம் கேரண்டி. ஏன்னா அவங்க பலம் என்னன்னு தெரியாது. அற்றல் பிளாப்பாட்டம் ஆயிடலாம். சீமான் இஷ்யூஸ் எடுத்து வைக்கிறாரு, செம்ம இஷ்யூஸ் எடுத்து வைக்கிறாரு. உங்களால் நிலைப்பாடு இல்லை. பார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். கமல்ஹாசனை சீமான் தட்டி தூக்குன மாதிரி உங்களையும் தட்டி தூக்கி போட்டுட்டு போயிடலாம். அப்போ அந்த சூழ்நிலையில் நீங்கள் மினிமம் கேரண்டிக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சரியான விகம் தான். எடப்பாடி பலையனப்படுத்துகிற அந்த விகம் சரியான விகம். இப்போ கிட்டத்தட்ட விஜய் முதல் இடம், 2வது இடம் புஷி ஆனந்த் அப்படிங்கிற நிலை மாதிரி விஜய்க்கு அடுத்து செங்கோட்டையன் தான் அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ புஷி ஆனந்தே ஓரமாக நின்று செங்கோட்டையனை நிற்க வச்சு காய்களை நகர்த்துறாரு. இது பெரிய அளவில் இது புஷி ஆனந்துக்கு பெருந்தன்மையில நடக்குது. புஷி ஆனந்த் ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர். சகோதரர் ஜோசப் விஜய் சமநீதி அடிப்படையில், நேர்மறை சமநீதி பேசக்கூடிய என்னுடைய கருத்தின் அடிப்படையில் அவரோட லாயலிஸ்ட்டு அந்த கட்சிக்கு தந்தையான புஷி ஆனந்தை நம்பர் 2வா இருத்திருக்கிறது பாராட்டத்தக்கது, போற்றுதலுக்குரியது. அவர் பெருந்தன்மையாக செங்கோட்டை அண்ணனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நம்பர் 2 புஷி ஆனந்த் தான். அதை வச்சுனா ஜானாரிக்க சாமியெல்லாம் டக்கால்ட்டி பண்ணி விஜயை இது பண்ண பார்க்குறாங்க. இவர் உழைப்பு இல்லைன்னா விஜயே இல்லை. த பார்ட்டி இஸ் சயர்டு பை புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் தான் தாவேக்காவுக்கு தந்தை. இப்போ இந்த
கூட்டணி விவகாரம் விஜய் அவர்களுடைய கணக்கு அது எப்படி சார் முடியும், எப்படி போகாது? விஜய் கூட்டணி அதெல்லாம் சொன்னாங்க, அதிமுக கூட்டணி இல்லைங்கிறது உறுதியாயிடுச்சு தானே. பலம் நிரூபிக்காதவர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு திருநாகரசனம் சொன்னது இப்போ தான் சில அறிவு குறைஞ்ச அரசியல் தலைவர்களுக்கு தெரியுது. அறிவு குறைஞ்ச அரசியல் தலைவர்களுக்கு திருநாகரசனம் தான் என்லைட்டன் பண்ணி அவங்கள அறிவுபடுத்தியிருக்கிறாரு. எந்த ஊர்லையா பலம் நிரூபிக்காத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறான்? ஆதாரத்தோடு அண்ணன் அடிச்சிட்டாரு. அப்போ விஜய் பலம் நிரூபித்து தான் தீரணும். பலம் நிரூபித்தவருக்கு விஜயகாந்த் எம்ஜிஆரை கருப்பு எம்ஜிஆர் கையில் எடுத்த மாதிரி இவரும் செங்கோட்டையனும் எம்ஜிஆரையும் கையில் எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பாக விஜய் எடப்பாடியை பலகீனப்படுத்தி பலம் நிரூபிப்பார். சீமானும் எடப்பாடியை பலகீனப்படுத்தி பலம் நிரூபிப்பார். சீமான் எடப்பாடிக்கு நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணியில் கையில் எடுத்து பண்ணுவார். வண்ணார் நாவிதர் புயவர் பறைய தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தணும், ஒன்னையாட அடிக்க சொன்ன பறைய தானே அடிக்க சொன்னேன்னு சொல்கிறது, இது செஞ்சிக்கோட்டை கோனார்கோட்டை பிராண்டி விஸ்கி வேண்டாம், பனம்பால் தென்னம்பால், ஆடு மாடு மேய்க்குது அரசு தொழில், இந்த மாதிரி பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு. இப்படி வந்து திமுக அதிமுகவும் ஓபிசி பார்ட்டி அவங்க வந்து வன்னியர் கட்சி, வெள்ளாள கவுண்டர் கட்சி, முக்குலத்தோர் கட்சி, திமுக பார்ட்லி நாடார் கட்சி. அதிமுக நாடாருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அது நாங்கள் அடித்த பிறகு நாடார் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மன்னர்னு இவங்க எடப்பாடி அடிமை, சி வி சண்முகம் அடிமை, வேலுமணி அடிமை, தங்கமணி அடிமை அப்படின்னு அவங்கள அடிமையாட்டாக்கி ஜெயலலிதா அந்த கௌரவத்தை கொடுத்தாங்க. மற்றபடி இந்த 4 ஜாதியும் தான் அரசு அதிகாரத்தோட தமிழக மண்ணில் உலாவுது. ஸோ அதிகாரம் இல்லாத ஜாதிகளையும், அதிகாரத்தை இழந்த பிராமணர் வெள்ளாளர் போன்ற சமங்களையும், அதிகாரம் இல்லாத பறையர் தேவேந்திர குல வேளாளர், வண்ணார் நாவிதர் புயவர், ஆண்டி பண்டாரம், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், முக்குவர் பரதவர், பரதராஜ குல மீனவர், இந்த மாதிரி சமங்களையும் ஒருங்கிணைச்சு சீமான் கன்ஷிராம் பாணியில் வராரு. அது மக்களுக்கு தெளிவாக தெரியுது. ஸ்ட்ராங்காக இஷ்யூஸை முன்னெடுத்து வைக்கிறாரு. விஜய் பொதுத்தளத்தில் எல்லாருக்கும் பொதுவான மக்கள் தலைமை எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களை முன்னிறுத்தி, செங்கோட்டையனை முன்னிறுத்தி எம்ஜிஆர் ஆதரவு வாக்குகளை எடப்பாடி கிட்ட இருந்து பலகீனப்படுத்துறாரு. ஸோ 2 பேருமே எடப்பாடியை பலகீனப்படுத்துறாரு. அவர் பொலிட்டிக்கல் சென்டிமெண்ட்டில் பலகீனப்படுத்துறாரு. சீமான் சமூக நீதி பார்வையில் 2 ஜாதி கட்சி ஆகிட்டு, வெள்ளாள கவுண்டர் கட்சி, வன்னியர் கட்சி ஆகிட்டுன்னு மற்ற பலனில்லாத சம்பவங்களை தன் பக்கம் எடுத்து பலகீனப்படுத்துறாரு. முடிஞ்சா எடப்பாடி பழனிசாமி இன்னும் எத்தனை பேரை வச்சு வேணாலும் கேஸ் போடுங்க, இந்த உண்மையா நேர்மையா சட்டத்தின்படி எவ்வித அஃபென்ஸும் பண்ணாமல் தொடர்ந்து பேசிட்டு இருப்பேன். இப்போ இந்த டெல்லி விஜய் எப்படி பார்க்க சார்? விஜயோடைய பேச்சு, விஜயோட நகர்வு. டெல்லி விஜய் ஒன்றும் பார்க்கல. இவர் சுதாகர் ரெட்டி வந்து அல்லு அர்ஜுன் பலம் நிரூபிக்கல, ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணலை ஜெகனுக்கு. பவன் பலம் நிரூபிச்சாரு, ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. விஜய் பலம் நிரூபிக்கட்டுன்னு பார்க்குறாங்க. அப்போ பலம் நிரூபிக்கிற வரைக்கும் விஜய் அட்டாக் பண்ண வேண்டாம்னு டெல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்க. அப்போ அமித்ஷா வந்து ஒரு நகர்வு கூட்டணி அது எதுவுமே நீ நடக்காதா? அதெல்லாம் சும்மா பொய்யுங்க. பலம் நிரூபிக்காதவர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு டெல்லி ராஜகோபாலில் இருந்து பாண்டியிலேருந்து அத்தனை பேரையும் கருத்தையெல்லாம் மண்டையை போட்டு பழந்துட்டார திருநாகரசு அண்ணன். அது ஜோதிமணி, இவர் திஸ்பல்லோ, இவர் மாணிக் தாகூர், இவங்க தமிழிசை அம்மையார், சகோதரர் நயனா நாயந்திரன், சகோதரி தமிழிசை, சகோதரி ஜோதிமணி, சகோதரர் மாணிக் தாகூர் எல்லாத்தையும் தான் போட்டு அண்ணன் திருநாகரசு அடித்து தகர்த்துட்டாரு. அண்ணன் சொல்கிறது தானங்க உண்மை. பலம் நிரூபிச்சுட்டு வா. சும்மா ஜானவரிக்கு சாமியும் வாதவர்ஜனாவும் படுக்கிற வாந்தி எடுத்து சாப்பிட்டுட்டு பத்திரிகையாளர் பேசக்கூடாது. திருநாகரசன் தான் அத்தனை வரையும் அப்படி குப்பையோட தொடச்சி துறதிக்கு வீசிட்டார். இன்னொரு பக்கம் நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயம் பதிவு செஞ்சுட்டே இருந்தீங்க. அமித்ஷா வருவார், அமித்ஷா கோவத்தில் இருக்கிறாரு, இடி வரும், இதெல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொன்ன காட்சி மாதிரி தான் இங்கே நடக்குது. நீங்கள் எப்படிங்க அப்படின்னா ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த எடப்பாடி ஐயா எப்படி பார்லிமெண்ட்டில் பிஜேபி தூக்கி போட்டுட்டு போயிருப்பார்? அதெல்லாம் சும்மா. அது ஐயாவை புல் டவுன் பண்ணுவேன் அரசியல் ரீதியாக. அவரை பற்றி தவறான தகவல் நான் சொல்ல மாட்டேன். இப்போ அடுத்து பியூஷ் கோயலோட நடவடிக்கை என்ன சார் இருக்கும்? பியூஷ் கோயல் வந்ததுக்கு அப்புறமும் சொல்றாங்க இபிஎஸ் ஓபிஎஸ் அது எல்லாத்தையும் மாத்திடுவாரு. அப்படியே அவருக்கு தலை சுத்தி போகும், அவ்வளவுதாங்க நடக்கும். வேற என்னது சொல்ல? ஒரு பக்கம் விஜய் அவர்களுடைய அரசியல் தாக்கம் வந்து பெரிய அளவில் இருக்கும். விஜய் இஷ்யூஸை பேசல, இந்த ஈரோட்டில் இஷ்யூஸை பேசுறாரு. அப்படி பேசும்பொழுது அவருக்கான வரவேற்பு அதிகமாக இருக்கும், ஓட்டு அதிகமாகும், அது எடப்பாடியை பாதிக்கும் அப்படின்னு. கண்டிப்பா ஜெயலலிதா எடுத்த முடிவு எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்ட கலைஞர் பிரித்தது தவறு, அதுக்கு அதிகாரம் இல்லைன்னு. அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் வந்து
அருந்ததியர்களை கன்சால்டேட் பண்ணுறாரு, பிற மொழியாளர்களை கன்சால்டேட் பண்ணுறாரு. சீமான் பரையர் தேவேந்திரர்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி எல்லா மீட்டிங்களையும் மீட்டிங் போட்டு போட்டு என் தமிழ் ஜாதிகளுக்கு பாதிப்புன்னு அதை இது பண்ணுறாரு. அவர் போலர்ஷிப் பண்ணுறாரு சீமான். இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி கொங்குல ஜெயிக்கிறதுக்கு கொங்கு வேளாளர் பிளஸ் அருந்ததியர்னு சொல்லி ஜெயலலிதா கருத்தை குப்பை கூடையில தூக்கி போட்டு ஜெயலலிதா கருத்தை குப்பை கூடையில தூக்கி போட்டுட்டு நாங்களும் எங்க சட்டம் இதுவும் அருந்ததியர் இடஒதுக்கீடுக்கு ஆதரிச்சுன்னு சொல்றாப்புல. விஜய் இதுல கொங்கு மண்டலத்தில் ஒரு முடிவெடுத்து பேசினார்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மேட்டர்ல விஜய் அரசியல் வியாபாரி நான் தான் சொன்னேன். விஜய் அரசியல் வியாபாரி நான் தான் சொன்னேன். ஆதவர்ஜனாவுக்கும் பதில் சொல்ல முடியல, ஜான் ஆரோக்கியசாமிக்கும் பதில் சொல்ல முடியல, யாருக்கும் பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு அண்ணாமலை அரசியல் வியாபாரின்னு அடிச்சுட்டாப்புல, ரொம்ப லாஜிக்கா அடிச்சுட்டாப்புல. ஜான் ஆரோக்கியசாமிங்கிற கிறிஸ்தவ வன்னியர், ரீகன் கிறிஸ்தவ வன்னியர், ரிச்சர்ட் கிறிஸ்தவ வன்னியர், ரீகன் கிறிஸ்தவ வன்னியர். ரீகன் வந்து இவர் கூட இருக்கிறாரு, சார்ல்ஸ் மார்டின் கூட ரீகன் இருக்கிறாரு. இவங்க கிறிஸ்தவ வன்னியர்கள். கிறிஸ்தவ வன்னியர்கள் புதுச்சேரியில் ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. கிறிஸ்தவ வெள்ளாளர் விஜய், கிறிஸ்தவ வெள்ளாளர்னு அவங்க அப்பா கிளைம் பண்ணுறாரு. அம்மா தெலுங்குங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியல. கிறிஸ்தவ வெள்ளாளர்னு திருச்சி இந்த பக்கம்லாம் சொல்கிறாங்க. ஓகே, கிறிஸ்தவ வெள்ளாளரான விஜய் கிறிஸ்தவ வன்னியருக்கு லாகா இல்லைன்னு அவருக்கு வேர்த்து வடியுது. கிறிஸ்தவ வன்னியருக்கு லாகா இல்லைன்னு வேர்த்து வடியுது. அண்ணாமலை துவச்சி எடுத்துட்டாரு. எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கள்ல ஆதவர்ஜுனா ரெட்டிகாரும் ஜான் ஆரோக்கியம் நாயுடுகாரும் என்னத்துக்கு உங்களுக்கு அது வேர்க்குது? அப்போ என்னத்துக்கு அரசியலுக்கு வந்திருக்கீங்க? அப்போ திருப்பரங்குன்றத்தில் உள்ள விஷயத்தில் ஏன் வாய்மூடி மௌனியாக இருக்கிறீங்க? உங்களுக்கு பயம். அதில் ஒரு கருத்து திமுக மாதிரி கருத்து சொன்னால் இந்துக்கள் ஜனநாயகனை பார்க்க மாட்டான், அதில் பாஜக மாதிரி கருத்து சொன்னால் முஸ்லீம்கள் ஜனநாயகனை பார்க்க மாட்டான். அரசியல் வியாபாரி சினிமா வியாபாரிக்கு முஸ்லீமும் படம் பார்க்கணும், இந்துக்களும் படம் பார்க்கணும். ஸோ அதில் கருத்து இல்லாமல் கந்தசாமி ஆட்டு அரசியல் வியாபாரத்தனத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் தான் உடைச்சேன், ஃபர்ஸ்ட்ல உடைச்சேன். இப்போ அண்ணாமலை ஒரு பெரிய 18 விழுக்காடு வாக்குகளுக்கு ஒரு ஹீரோவா இருக்கக்கூடிய ஒரு விஜய் ஒரு சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரி பச்சோந்தின்னு உடைச்சு தள்ளிட்டாரு. ஏன் கருத்து இல்லாமல் இருக்கிறீங்க? அப்போ திமுக ஒரு கருத்தில் இருக்கிறான்ல, உங்களுக்கு ஏன் கருத்து இல்லை? அப்போ நீங்கள் திருமங்கலம் சரத்குமார் மாதிரி கல்ட்டு எம்ஜிஆருக்கு நாடியில் வெட்டு, சரத்குமாருக்கு நாடியில் வெட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், சரத்குமாருக்கு திருமங்கலம், கல்ட்டு. அப்போ நீ கருத்து சொல்லாதவன எவன் மதிப்பான்? ஸோ இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலையை வச்சு தான் பாஜக ஆட முடியும். அண்ணாமலையை வச்சு இந்துத்துவாவை கையில் எடுக்கிறாங்க. சீமான் தமிழர் மையல்னு போயிட்டாரு. முருகன் முப்பாட்டன் முருகனை சொன்னா முதல்ல நான் வரைஞ்ச முருகன் ஞாபகம் வரும், அடுத்து நான் தான் ஞாபகம் வருவேன்னு சொல்லி அந்த இஷ்யூவில் துணிஞ்சு நின்று ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு கருத்து சொல்றாப்புல. ஜான்குமாருக்கு லாகா இல்லைங்கும் போது வேதனைப்பட்டக்கூடிய விஜய்க்கு இதில் கருத்து சொல்ல முடியல. என்ன முடிவெடுத்தாலும் சினிமாவை ஒரு தரப்பு பார்க்காதுன்னு அரசியல் வியாபாரி விஜய் அச்சப்படுறாரு. அதனால தான் திருப்பரங்குன்றம் இந்த இடஒதுக்கீடு தமிழ்ல இருந்து வந்தது தான். தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளுங்கிறதுல பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்கியா தமிழ் இல்லைங்கிறதெல்லாம் அவர் பேசாமல் இருக்க காரணம் இதுதான். அண்ணாமலை சொன்ன மாதிரி கருவாட்டு சாம்பார், சீமான் சொன்ன மாதிரி கருவாட்டு சாம்பார், அண்ணாமலை சொன்ன மாதிரி வலமும் பாகாமல் இடமும் பாகாமல் நடுவில் போய் அடிப்படக்கூடிய இதாக இருக்கா. ஏன்னா அருந்ததியர் இன்னைக்கு ஏமாளிகளா? அருந்ததியர் மக்கள் ஏமாளி மக்களா? யார் தங்கள் பக்கம் நிற்கானே அவனுக்கு தெரியாதா? யாரால இவ்வளோ பெரிய உயர்வு வந்துன்னு தெரியாதா? கலைஞரை செலவு வச்சு தெய்வமாக்கும் பாடுறான். தங்களோட பாதிப்பை யார் பேசுகிறான்னு பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு தெரியாதா? சீமான் தான் பேசுகிறான்னு புரியாதா? சினிமாவை பார்த்துட்டு பரையரும் தேவேந்திர குல வேளாளரும் அருந்ததியரும் விஜய்க்கு ஓட்ட போட்டுருவாங்க. திருமங்கலத்தில் எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு சரத்குமாருக்கு நாடியை விட்டு சைனட் சாப்பிட்ற மாதிரின்னு சொன்னேன். அதே கதை தான் விஜய்க்கு வரும். இஷ்யூவை பேசினாருன்னா பாராட்டுறேன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி.